अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् तस्मतिष्ठार्थसिद्धये. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மார்ச் 27 2025 வியாழக்கிழமை, குரோதி வருடம் பங்குனி மாதம் 13ஆம் திருநாள். ரொம்ப முக்கியமாக திரையோதசி திதி, அதில் சதய நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் பொதுவாகவே நீங்கள் என்ன பண்ணலாம், வீட்டில் ஒரு சொம்பு கொடுக்கலைன்னா மாப்பிள்ளை கல்யாணம் பண்ண மாட்டான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சொம்பு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த செம்பில் அரிசி போட்டுக்கணும். அதில் குபேரனுடைய ஃபோட்டோ முன்னாடி வச்சு நீங்கள் லக்ஷ்மி குபேராஜ நமஹா அப்படிங்கக்கூடிய மந்திரத்தை ஒரு 11 தடவை சொல்லலாம். சொல்லிவிட்டு ஒரு கற்கண்டு மட்டும் நைவேத்தியம் பண்ணிட்டு போங்க. வீட்டில் சாப்பாட்டுக்கு பஞ்சம் கிடையாது, சாப்பாட்டுக்கு பிரச்சனை வராது. அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் சார், நான் சாதாரண ஒரு 10 ரூபா 20 ரூபா கூட கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் இருந்தாலும், நீங்கள் அந்த சுவாமி படம் டவுன்லோட் பண்ண முடியலன்னா, எடுத்து வைக்க முடியலன்னா பரவாயில்ல, நீங்கள் நினச்சி இதை மட்டும் பண்ணுங்கள். ஒரு டம்ளரில் பச்சரிசி போட்டு, இல்லைன்னா புழுங்கல் அரிசினாலும் பரவாயில்ல, போட்டு நெய் தீபம் போடுங்க. கொஞ்சோண்டு கல்கண்டு இருந்தால் வேண்டி நைவேத்தியம் பண்ணுங்கள். அபாரமான மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும், அதில் டவுட்டே கிடையாது. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சூப்பரான நாள். இன்றைய நாள் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஒரு மனிதரை நீங்கள் பார்ப்பீர்கள். லாபஸ்தானத்தில் சந்திரன், சதய நட்சத்திரங்கிறது ராகுடைய நட்சத்திரம், கூட சனி சேர்ந்துருக்கனால இருக்கிறதுலேயே உங்கள் சொசைட்டிலேயே பெரிய ஆளாக இருக்கலாம், உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் பெரிய ஆளாக இருக்கலாம், இல்லை ரொம்ப முக்கியமாக பேசப்படக்கூடிய ஆளாக இருக்கலாம். அந்த மாதிரி நபர்களை இன்றைய நாள் நீங்கள் பார்ப்பீங்க. அவங்கனால உங்களுக்கு சந்தோஷம். மூத்தவர்களினால் நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாள். அமிர்தகடேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கல், மணல், கட்டுமானம், குவாரி மாதிரி இருக்கக்கூடிய வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். எல்லாம் ஐடி துறைகளில் ஒரு பதவி உயர்வுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அது கண்டிப்பாக நடக்கும். இட் வில் பேங் ஆன் ஹேப்பன், 100% நடக்கும். லாபஸ்தானத்தில் சந்திரன், சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம், சனி பயிற்சி வேறு உங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. அதனால் பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். எதுவாரத்தில் ஓரளவுக்கு பணம் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறைய வாசனை திரவியங்களை சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று நீங்கள் கொடுக்கும் பொழுது, தானமாக பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பணம், வருவாய், நட்பு உருவாகக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ராசியா நிறம் சாம்பல் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல சந்திரன் நின்றுருக்காரு. சதய நட்சத்திரம் சொல்லக்கூடிய ராகு நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது. ஏன்னா சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகம் என்ன பண்ணால் உங்களை மல்டிபிள் விஷயங்களை முயற்சி செய்ய வைக்கும். ஒன்று நடக்கலான்னு சொல்லி அப்படியே டம்முன்னு உட்காராம மறுபடி எந்திரிச்சு துவண்டு போகாமல் ஜெயிக்கக்கூடிய எண்ணத்தை கொடுக்கும், மன வலிமையை கொடுக்கும். வீட்டில் பெரியவங்க முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய புண்ணியம் உங்களுக்கு இன்றைய நாள் வருவதனால் எதிர்பாராத ஒரு நட்பு, பழைய நட்பு, அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு வெற்றி, பெரிய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறதும், எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இயல்பாக பேசி மகிழக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அமோகமான நாள். கொடுக்கல் வாங்கலாம் இன்றைய நாள் உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ, என்ன அட்வான்ஸ் வரணுமோ, என்ன செக்கு வரணுமோ, எந்த இமெயில் வரணுமோ எல்லாமே வந்து சேரக்கூடிய அற்புதம் கன்ஃபர்மேஷன் நடக்கும். அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிதுனத்துக்கு சூப்பராக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முனீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் இந்த சனி சந்திரன் காம்பினேஷன் இருக்கும் பொழுது பொதுவாகவே மூத்த பெண்களிடம் வாக்குவாதங்கள் கண்டிப்பாக வேண்டாம். அதே மாதிரி இந்த வண்டி வாகனங்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் செலவு மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கு சான்ஸ் இருந்தாலும், இன்றைய நாள் சிம்பிள் சொல்யூஷன்னா ஜம்முன்னு ஒரு 5 லெமன் ஜூஸ் போட்டு யாராவது நீங்கள் தானம் பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய மன உறுதி கொடுக்கும்னு சொல்லலாம். நிறைய பிரச்சனைகள், புரிதல் கம்மியாக இருக்கிற மாதிரி இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இன்றைய நாள் 4 மணிக்கு அப்புறம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்கிறது தான் உண்மை. மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இன்றைய நாள் சூப்பரான ஆர்டர் வரும். நல்லா இருப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க. ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி சந்திரன் 2 பேருடைய பார்வையும் நேரடியாக சிம்மத்தில் இருப்பதனால் சில குழப்பங்களுடன் வெற்றி காணக்கூடிய நாள். 7ஆம் இடம் கருத்திரஸ்தானத்தில் சந்திரன் இருந்தாலும் கூட சனி சேர்ந்திருக்காரு. சந்திரன் நின்ற நட்சத்திரம் ராகு. சனி into 5 times is equal to ராகு. ஸோ சனி ராகு ரெண்டும் சேர்ந்து ஐயோ என்ன பார்க்குதே
அப்படின்னு சொல்லி லைட்டாக வருத்தப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் சில விஷயங்கள் தங்கு தடையின்றி நடக்கணும்னா நம்ம ஒரு தடவை தப்பு பண்ணால் தான் மேட்ரு தெரியும். எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எந்த விஷயத்த பண்ண முடியலை. ஸோ தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சறுக்கல்கள் உங்களுக்கு இன்றைய நாள் வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. முக்கியமான வழிபாடுகளை இன்றைய நாள் பொன்னன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமாக இருக்கக்கூடிய நாள். ஏன்னா காலபுருஷனுக்கு 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல சந்திரன் நின்ற நட்சத்திரம் ராகு சதய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்காரு. சனி கூட சேர்ந்து இருக்கனால சனிங்கிறது காரகன், தொழிலுக்கான காரகன், உத்தியோகத்துக்கான காரகன். யாரும் உங்ககிட்ட மல்லு கட்ட முடியாது வேலையில. இதெல்லாம் நின்று ஜெயிப்பீங்க. ஏன் ஜெயிப்பீங்கன்னா அது 11ஆம் இடம், காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். அதனால எல்லாருமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. யாரும் எதிர்க்காம இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா எதிர்ப்பு உண்டு. ஆனா அதை எதிர்ப்பையும் மீறி நீங்க ஜெயிக்கிறது தான் அங்க விஷயம். இன்னொன்று சில விஷயங்கள் கண்டுக்க வேண்டியதில்லை. நம்ம லைஃப் நம்ம இஷ்டம், நம்ம ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஜெயிச்சு தான் ஆகணும், அவ்வளவுதான். மன வலிமை மிக அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு கடன் தொல்லைகள் தீரும். கடன் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு உங்களுக்கு இருக்க போகுது. சோமநாதேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த நாள் மன வலிமை அதிகமாக இருக்கும். குழந்தைகளோட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, நட்புகளை பார்ப்பீங்க. பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியாக நடக்கக்கூடிய ஒரு பிளானிங், திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பிளானிங் இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஊதியம், பெரிய சம்பளத்தோட சூப்பரான ஒரு வேலை கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அருமையான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை என்ன பண்ணுன்னா வீட்டில் போர் போட வைக்கும். கிணறு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய தோட்டத்தில் இருந்ததுன்னா கொஞ்சம் தூர் வாரலான்னு பிளான் பண்ணுவீங்க. இல்லை கிணறை பெருசுப்படுத்தலாம், தண்ணி நல்லா உள்ளே போகணும் வரணும், இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுவீங்க. பொதுவாக நிலம் சார்ந்த விஷயங்கள், நிலத்தடி சார்ந்த விஷயங்களை பற்றி இன்றைய நாள் ஆலோசனை ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு சில பேருக்கு உங்கள் மூத்தவங்க மூலியமாக வர வேண்டிய விஷயங்கள் விடும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான ஒன்று இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். எடுத்த காரியங்களில் வெற்றி கொடுக்கும் விருச்சிகத்துக்கு, அதில் டவுட்டே கிடையாது. அமோகமாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பச்சை அம்மாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன உறுதி கொஞ்சம் வேணும்னு சொல்லலாம். சந்திரன் என்ற நட்சத்திரம் ராகுவா இருக்கறனால கொஞ்சம் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவான்னா அதை தப்புன்னு தெரிஞ்சும் ட்ரை பண்ணலான்னு தோணும். ஒருத்தரை கண்டிப்பாக நம்ம அவமானப்படுத்தக்கூடாது. நமக்கு என்ன தோணுன்னா அவமானப்படுத்தினாலும் பிரச்சனை கிடையாது, எனக்கு அந்தளவுக்கு அவன் பண்ணியிருக்கான்னு இந்த மாதிரி எண்ணம் வரும். இந்த விரோதமான எண்ணங்கள் மட்டும் இன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் போகிறோம். இன்றைய நாள் நீங்கள் தான் தங்கம். தனுசு ராசி நண்பர்கள் இன்றைய நாள் கண்டிப்பாக பொன்னான நாளாக இருக்கப்படுது. ஏன்னா எடுத்த காரியங்கள் எல்லாமே மன உறுதியோடைய ஜெயிக்கக்கூடிய பிராப்தம். மன வலிமை வேணும்ல, ஒரு விஷயம் முடிக்கணும்னா மன வலிமை வேணும். அந்த மன வலிமை இன்றைய நாள் வரும். அந்த மன வலிமையோடு சேர்ந்து சின்ன சின்ன நெகட்டிவான தாட்ஸும் இருக்கும். அதை கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சூப்பர். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் வெற்றி, பயணத்தின் மூலிமா வெற்றி, நிறைய நண்பர்களுடைய உறுதுணையாக நிறைய விஷயங்கள் நடக்கும். பெரிய லாபங்கள் கொடுக்கக்கூடிய, பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, அதே மாதிரி பெண்களுக்கு தேவையான ஒரு சின்ன விஷயம் நடக்கும். அது பெரிய ஆனந்தத்தை கொடுக்கும். அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடமாக இருந்தாலும் அது காலபுருஷனுக்கு 11ஆம் வீடாக இருக்கிறதுனால இன்றைய நாள் நீங்கள் பேசுனீங்கன்னா லாபம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாக்குவாதங்களில் நீங்கள் பேசாமல் இருந்தால் நஷ்டம். அதில் சனி சந்திரன் தொடர்பு இருக்கிறதுனால 2 நிமிஷத்தில் பேசி முடிச்சுட்டு போயிடணும், அவ்வளோதான். ரொம்ப நேரம் எழுத்திங்கன்னா பஞ்சாயத்து பெருசாகும். பஞ்சாயத்து முக்கியம், ஆனால் பஞ்சாயத்து பெருசாகக்கூடாதுன்னு நீங்கள் கிளியராக இருக்கணும். சூனாபானா மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இன்றைய நாள் பொருளாதாரத்தில் ஏற்ற இருக்கும். நிறைய பேர் இன்றைய நாள் வீட்டுக்கு தேவையான சாமான்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. அருமையான நாள். அதே மாதிரி இன்றைய நாள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருந்தால் சரியாகக்கூடிய பொன்னான நாளாக இருக்கப்படுது. அதனால் மகரத்துக்கு சூப்பர். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்பராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நியாயமான ஒன்று எதுவாக இருந்தாலும் அது கும்பத்திற்கு கண்டிப்பாக நடந்தே தீரும் என்ற நாள். ஏன்னா காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு, சனி வீட்டில் சனி உட்கார்ந்து இருக்கிறது, சந்திரன் சேர்ந்து இருக்கிறது, சந்திரன் நின்ற நட்சத்திரம் ராகுவா இருக்கிறது.
அந்த ராகு சந்திரன்லேருந்து 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது டெக்னிக்கலாக பேசுனா உங்களுக்கு சக்ஸஸ் உண்டுன்னு சொல்லலாம். ஏன் சக்ஸஸ்னா, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருக்கக்கூடிய விஷயம் நடக்கும், திடீரென்று நடக்கும். நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்து கூட தள்ளி போவோம். ஆனால் இந்த நாள் நம்ம பிளான் பண்ணால் போகிறோம், ஜெயிச்சிடும். ஒரே சோம்பேறித்தனமாக இருக்கும். காலைல 8 மணிக்கு தான் எந்திரிக்கணும்னு தோணும். ஆனால் 8 மணிக்கு எந்திரிச்சாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வந்து தேவையான விஷயத்த பண்ணி கொடுத்துருவாங்க. சூப்பரான நாள், நிறைய நல்ல விஷயம் நடக்கும். கரெக்டாக பிளான் பண்ணி ஜெயிச்சிருங்க. குறி தப்பாமல் இருந்தால் பார்த்துக்குங்க, அவ்வளோதான். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாரங்கபாணி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானம் சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 11ஆம் இடமா இருக்கனால அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்ணுவீங்க. நண்பருக்கு ஏதாவது முக்கியமான தொழில் ஆரம்பிக்கிறேன்னு வருவார், அவருக்கு பணம் கொடுக்கலான்னு தோணும். நான் என்ன சொல்கிறேன், மற்றவங்களுக்கு கொடுக்குறதோட உங்களுடைய லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் இப்போ பிளான் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம ஊதியத்துக்கு ஏற்றவாறு நம்மளுடைய செலவுகள் இருப்பது நல்லது. எல்லாருமே செலவு பண்ணுறாங்க, நம்ம செலவு பண்ண முடியாது. இப்போ வந்து ஹிருத்திக் ரோஷன் ஹெலிகாப்டர் வச்சுருக்காரு அப்படின்னா நம்ம வாங்க முடியுமா? அப்படி கிடையாது. நமக்கு என்ன தேவையோ, நமக்கு எவ்வளோ முடியுமோ அதை நம்ம பண்ணிக்கணும். இந்த மாதிரி நாட்களில் நம்மளுடைய லைஃப்பில் ஆஃப்டர் 50 என்ன தேவைப்படுதோ, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன தேவைப்படும், இந்த மாதிரிலாம் வந்து திங்க் பண்ணலாம். நிறைய பேருக்கு பணம் வரும், அந்த பணத்தை செலவு பண்ணுவீங்க, நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணீங்கன்னு சொல்கிறேன் நான். பெரிய ஏற்றம் இருக்கும், நிறைய மாற்றங்கள் கொடுக்கும். சில பேருக்கு வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய இல்லை டிபார்ட்மெண்ட் மாறக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகா பெரியவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் ராசி லக்னம் மேஷம், 2வது தனுசு, 3வது சிம்மம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அனைவருக்கும் இந்த நாள் நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடியாக இருக்கும். நல்ல எண்ணங்கள் மட்டும் வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி.